நந்தவனம் ஃபவுண்டேஷன் சார்பில் நடைபெற்ற மகளிர் தினத்தில் சாதனை பெண்களுக்கு விருதுகளை எழுத்தாளர் தமிழ்வாணன் மற்றும் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் வழங்கினர். You have no right. Only you can move your resolution. आप ये थोड़ी कह सकते हैं मैं ये संकल्प नहीं आप राहुल गांधी को बोलने दीजिए आप केसी वेणुगोपाल को. You can't take any decision. Today if you have moved any resolution, if honorable speaker is kind enough to accept that resolution, only you can move that resolution. Otherwise ये नहीं कि हम नहीं बोलेंगे केसी वेणुगोपाल बोलेंगे. ये कौन सी प्रक्रिया है? ये कौन सी नियमावली है? ये नियम कौन सा है? नहीं आप देखिए अगर आप खड़े हुए मैंने आपको समय दिया तो आप अपने इस संकल्प को मूव करें. मैं आपको सबको चाहता हूं अमर सिंह जी बेनी बेरहन साहब आप सबको मैं रिक्वेस्ट कर रहा हूं कि आप जाएं. आप ये प्रस्ताव इसीलिए आप 20 दिन எதிர்க்கட்சிகளினுடைய தொடர் அமளியால நாடாளுமன்ற மக்களவை நாளை வரை ஒத்தி வைக்கப்பட்டு இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். ரமேஷ்குமார் வணக்கம். தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். ரமேஷ்குமார், எதிர்க்கட்சிகளின் கடுமையான அமளி காரணமாக மக்களவை நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டு நாளை காலை வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. பிற்பகல் 3 மணிக்கு அவை கூடிய போது மேற்காசிய பிராந்தியத்தில் நிலவக்கூடிய சூழல் மற்றும் கச்சா எண்ணெய் விவகாரம் ஆகியவை குறித்து விவாதம் நடத்த வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் கடுமையான முழக்கங்களை எழுப்பினார்கள். ஆனால் அஜெண்டாவின் படி, அதாவது அலுவல்களின் படி, சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்திருக்கக்கூடிய நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான விவாதம் எடுத்துக்கொள்ளப்படுவதாக இருந்தது. ஆனால் எதிர்க்கட்சிகளை பொறுத்தவரை வேறு விவகாரம் தொடர்பாக விவாதிக்க வலியுறுத்தி அமளியிலே ஈடுபட்டதால் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான விவாதம் நடைபெற முடியாமல் போனது. இது குறித்து அவைத்தலைவர் இருக்கையில் இருந்த ஜெகதாம்பிகா பால் அவர்கள், உங்களுக்கு இது குறித்து விவாதிக்க விருப்பம் இல்லை என்றால் நீங்கள் ஏன் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்தீர்கள்? விதிமுறைகளின்படி இது குறித்து விவாதம் நடத்த வேண்டும் என்றால் அது குறித்த தீர்மானத்தை நீங்கள் முறைப்படி மக்களவையிலே முன்மொழிய வேண்டும். அப்படி செய்தால்தான் சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான விவாதம் நடைபெறும். ஆனால் நீங்கள் முதலில் ஒன்று கோருகிறீர்கள், பின்னர் அப்படியே யூட்டர்ன் அடித்து வேறு ஒரு விஷயம் குறித்து நீங்கள் விவாதிக்க விரும்புகிறீர்கள். உங்களுக்கு மக்களின் மீது துளியும் அக்கறை இல்லை. உங்களுடைய செயல்களால் கிட்டத்தட்ட ஒரு நிமிடத்திற்கு 2.5 லட்சம் ரூபாய் மக்களுடைய பணம் வீணடிக்கப்படுகிறது. எதிர்க்கட்சிகளுடைய நடவடிக்கை என்பது பொறுப்பற்ற முறையிலும் முதிர்ச்சியற்ற முறையிலும் இருப்பதாக கடுமையான ஆட்சேபத்தை அவைத்தலைவர் இருக்கையில் இருந்த ஜெகதாம்பிகா பால் தெரிவித்தார். நான் அவையை நடத்த வேண்டும் என்று நினைக்கிறேன், ஆனால் நீங்களோ அதனை விரும்பவில்லை. விதிமுறைகளின்படி எல்லோருக்கும் பேசுவதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும் என்று ஜெகதாம்பிகா பால் அவர்கள் தெரிவித்தார். ஆனால் அதனையும் மீறி எதிர்க்கட்சிகள் தங்களுடைய கோரிக்கையில் விடாப்படியாக இருந்தன. இதனால் அவை நடவடிக்கையை தொடர முடியாத சூழல் இருந்ததால் மக்களவை நாளை காலை வரை ஒத்திவைப்பதாக அவைத்தலைவர் இருக்கையில் இருந்த ஜெகதாம்பிகா பால் அறிவித்திருக்கிறார். இதன் காரணமாக இன்று முதல் நாளில் திட்டமிடப்பட்டிருந்த சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வர முடியாமல் போயிருக்கிறது. எனவே நாளைய தினமாவது சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் முன்மொழியை போட்டு அதன் மீதான விவாதம் நடைபெறுமா என்ற ஒரு கேள்வியும் எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand.